ஏதாவது உங்களுக்கு செய்தா ஹெல்ப் பண்ணுதா? போத் நீங்க மாநில அரசாங்கம் பத்தியும் சொல்லலாம், மத்திய அரசாங்கம் பத்தியும் சொல்லலாம். என்ன நல்லது செஞ்சிருக்காங்க உங்களுக்கு? அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாட் ஆஃப் ஃபண்ட்ஸும் வந்து ஒதுக்குறாங்க. மாநில அரசு வந்து சரியான அதை பயன்படுத்த தெரிய மாட்டேன்தான், தெரியல. எங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி வந்து அனகாபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5000 நரி இருந்தது. இன்றைக்கி ப்ரெசன்ட்லி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 150 அடி தான் இருக்குது. காரணம் என்னன்னா, சரியான அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கல, மாற்று வழிக்கு போயிடுறாங்க. காரணம் வந்து இன்றைக்கி வந்து நெசவால் வந்து பர் டே வந்து 300 ரூபா கூட ஏர்ன் பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல. காரணம் வந்து போதுமான அந்த தொழில்நுட்பம் பழைய இதுவே நாங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால புதிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு அனைத்து துறையிலும். கைத்தறியில் வந்து அப்படியே மங்கி போயிட்டுருக்கு. காரணம் வந்து போதுமான வளர்ச்சி இல்லாத காரணத்தினால தடைப்பட்டிருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து போதிய டிசைன் டெவலப்மெண்ட்டு கிடையாது, போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால நாங்கள் இப்படியே இருக்கிறோம். அரசு வந்து முன் வந்து என்ன காரணம் என்ன, மீண்டும் புத்துயிர் பெறணும்னா விவிங் இருக்கிற நெசவு இருக்கிற ஏரியாவில் வந்து மாடல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது அரசை வந்து ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஒதுக்கிட்டு நெசவாளர்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஆராய்ந்து அங்கேவே ஒரு நெசவு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு வீடோட நெசவு கூடமோடு இருந்தாங்கன்னா இதனால் வந்து மீடியாவும் எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து நேரடியாக எங்கள் வீவர்ஸ் கம்யூனிட்டியை வந்துட்டு அந்த இடத்துல இப்போ ப்ரிக்யூர்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இதனால் வந்து எங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். அது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. அதாவது மாதிரி கிராமம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகச்சரியான ஒரு கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து டிசைன் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. பட் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங். அதை அவங்க உணர்ந்திருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அதை பற்றி கேட்கலாம். இப்போ சார் நீங்கள் மார்க்கெட்டிங் பற்றி பேசவே இல்லையே, ஏன்? அதாவது மாதிரி கிராமம் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து துறையுமே வந்து எங்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வரும்போது இங்கே வந்து மார்க்கெட்டிங் அவங்க டிசைன் நாங்கள் கொடுக்கும்போது அவங்க டிசைன் எடுக்கும்போது மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகிடும். அதே சமயத்தில் வந்து மத்திய அரசு பல்வேறு விதமான மார்க்கெட்டிங் செக்டார் இருக்குது. சென்ட்ரல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹேண்ட்லூம் ஹவுஸ் இருக்குது. இந்த மாநில அரசு வந்து கோஆப்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான அவுட்லெட் இருக்குது. அதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் போயிடுவாங்க. இப்போ வந்து எங்களுடைய கான்செப்ட் விஷன் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க நேச்சுரல் ஃபைபர், எக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிள் அப்படின்னு வரும்போது வெளிநாட்டில் இன்றைக்கி வந்து நிறைய விழிப்புணர்வு வந்தாச்சு. நம்ம பாரத தேசத்துலேருந்து இப்போது தான் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து மாதிரி கிராமம், இயற்கை நார் நெசவு குடும்பம் அப்படின்னு எங்களுக்கு கான்செப்டில் இருக்கிறோம். அது வந்து முழுக்க மத்திய மாநில அரசு செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் மேன்மை அடையும். எங்களுடைய இலக்கை வந்து ஒரு விமானம் வாங்கணும். அந்த விமானத்தில் வந்து எங்களுடைய பொருட்கள் அனைத்து தேசத்துக்கு சர்வதேச அளவில் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு அவுட்லெட் வைக்கணும்னு எங்களுடைய விஷயம். ஆனால் இதில் உள்ள ஐரணி என்னன்னு பார்த்தீங்களா? உலகத்துக்கே நாம் வந்து சஸ்டைனபிலிட்டி பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு விஸ்வகுருவாக நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க வாயாலே அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, உலகம் பூரா நிறைய பேர் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க, அவங்க எல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அதுக்கு ரைஸ் ஆகி அவங்கள போய் அடைய முடியலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சொசைட்டியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாமே விழிப்புணர்வோட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது பயோடெக்கில் பிளான்ட் பயோடெக்னாலஜி பண்ணுறவங்களோ, இல்லை ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்களோ, மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களோ, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் கூட சில பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி நம்ம கேட்கலாம் அடுத்த வீடியோவில். இது வந்து மார்க்கெட்டிங்கில் அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட முன் வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.